விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வாங்க என்கிட்ட காசு இல்லை. எங்கள் அப்பா போய் எப்பா விநாயகர் வாங்கி கொடுப்பான்னா அவர்கிட்டையும் காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரிப்பா என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு விநாயகர் வேணா செஞ்சு தரேன்னாரு. உனக்கு செய்ய தெரியுமா பாட்டு சூப்பராக செய்வான் அப்படின்னாரு. சரிப்பா செய்யலாம்னு பார்த்தா 3 உருண்டை பிடிச்சிட்டாரு. இந்த 3 உருண்டை எதுக்குப்பா அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து பீடன்னாரு. பீடன்னா அதுப்பா அது வந்து சோபான்னு சொல்லிட்டாரு. சரிப்பா சோபா வந்து செஞ்சு வரமா வச்சுட்டு குச்சி எடுத்து சொல்லுவாரு. எதுக்குப்பா இந்த குச்சி சொல்லுவார் அப்படிங்கிறது குச்சி சொல்லணும் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், தூக்குனா வந்து விடாது அப்படின்னு சொல்லி தூக்கி காமிச்சாரு. தூக்கி முடிச்சது உடனே அது ஒரு வாரத்தில் வச்சுட்டாரு. பெரிய களிமண் எடுத்து ஒரு உருண்டை ஓட்டினார். எதுக்குப்பா அந்த ஒரு உருண்டை அப்படிங்கிறதுக்கு இது வந்தாப்பா விநாயகர் செய்யணும், அதுப்பா களிமண் கும்பகமெல்லாம் வைக்கிற அப்படிங்கிறது இல்லைப்பா கொத்தா இருக்கணும் முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி கீழே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு களிமண் ஷேப் செஞ்சுட்டு காதை ரெடி பண்ணிட்டாரு. காதை ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கை இருக்க மாதிரி ஷேப் பண்ணாரு. அதுக்கப்புறம் தும்பிக்கை வச்சிட்டாரு. தும்பிக்கை வச்சுட்டு இருக்கும்போது வச்சு முடிச்சு போட்டா பக்கத்தில் ஒரு பையன் நான் பண்ணுறான், அவங்க தும்பிக்கை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சா அது படு மோசமாக இருக்குது அவன் மூஞ்சி மாதிரியே. அடுத்து என்ன பண்ணிட்டாரு, அவர் செஞ்சுட்டே இருக்கும்போது தும்பிக்கை வச்சுட்டு அவர் தந்தத்தை வைக்க ஆரம்பிச்சாரு. தந்தம் பார்த்தா ரெண்டுமே ஒரே சைஸ். அப்புறம் உடச்சு வைப்பான்னு சொன்னேன். அவர் உடச்சு வச்சுட்டு அப்புறம் கிரீடத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சார். கிரீடை ரெடி பண்ணி தலையில வச்சிட்டாரு. கிரீட ஒரு பக்கம் வச்சிட்டாரா. அடுத்து பார்த்தோன்னா விநாயகர் தூக்கி நம்ம சோபா வச்சிருக்கிற பீடத்தை மேலே வச்சிட்டாரு. பீடத்தை மேலே வச்சு அதை கொஞ்சம் சரி பண்ணி அதை நல்லா மண்ணு கீழே போட்டு உட்கார வச்சு காலை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. லெஃப்ட் காலை வச்சுட்டாரு. அடுத்து ரைட் காலை வைக்க போறாரு. ரைட் காலை வச்சு முடிச்சுட்டு ஹேண்ட் ரெடி பண்ணாரு. ஹேண்ட் ரெடி பண்ணறப்ப ரெண்டு ஹேண்டுமே ஒரே சைடாக இருக்க மாதிரி வச்சிட்டாரு. ரெண்டுமே மேலே காட்டுற மாதிரி வச்சிட்டாரு. என்னப்பா அந்த கையை எப்படி வச்சிருக்க கேட்டப்பா சரி மாத்திரம்பா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் கையை வந்து கீழே இருக்க மாதிரி லட்டு கையில் வச்சிருக்க மாதிரி வச்சிட்டாரு. வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு கண் ஷேப்பு கை ஷேப்பு கிரீடத்தில் கோடு எல்லாம் ஈத்துட்டு அந்த கிரீடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று வச்சிட்டாரு. அடுத்து நெத்திக்கு போட்டு வச்சிட்டாரு. வயிற்றுல நார் வச்சிட்டாரு. பின்னாடி ஷேப் பண்ணி சைன் பண்ணிட்டே இருந்தாரு. அடுத்து சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெயில கொஞ்சம் நேரம் காய வச்சாரு. ஏன்ப்பா காய வச்சேன்னா அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் பெயிண்ட் அடிக்கிறாரு. அடுத்து சுண்ணாம்பு அடிச்சிட்டாரு எங்கள் அப்பா. சுண்ணாம்பு அடிச்சு முடிச்சு நான் என்ன பண்ணேன், பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பெயிண்ட் அடிச்சா தங்க கலர் கிரீடத்துக்கு அவரோட காப்புக்கு எல்லாத்துக்கும் தங்க கலர் மஞ்சள் கலர் மாதிரி தான் இருக்கும். தங்க கலர் அடிச்சிட்டேன். தங்க கலர் அடிச்சு முடிச்சுட்டு சால்வைக்கு எல்லாம் ப்ளூ கலர் அடிச்சுட்டு கலர்லாம் அடிச்சுட்டு இருக்க நான் மட்டும். எங்கள் அப்பா வந்து இதுக்கு இந்த கலர் அடிடா, காலுக்கு வந்து மஞ்சள் கலர் அடிடா, அதுக்கு பச்சை அடி, இதுக்கு சிவப்பு அடி, இதுக்கு நீல அடி அப்படின்னாரு. ஒரு சொல்றா அவர் சொல்ற கலர் அடிச்சு அடிச்சு முடிச்சு கடைசியில் ஓப்பன் பண்ணி நைட்டு விநாயகர் ஓப்பன் பண்ணி படிச்சு பார்த்தா ஓப்பன் பண்ணா அப்படி இருக்குங்க விநாயகர் போற சரியா யாராவது நல்லா இருக்கடவா அப்படின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.